என்னையா அர்ஜுனன் கம்பெனி என் மக கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் வந்துச்சுல்ல? எங்களுக்கு எதுக்கு சார் இன்விடேஷன்லாம்? வந்துருச்சு சார். நாளை காலையில எல்லாரும் தவறாம வந்துருங்க. என்ன சார் டியூட்டி யாரு பாக்குறது? யோ அங்கதானே டியூட்டியே. சார் இவங்க எதை சொன்னாலும் செய்யறது இல்ல சார். இந்த ஸ்டேஷன்ல ஒண்ணு இவங்க இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும். இல்ல நீங்களே இருங்க. போவோம். சப் இன்ஸ்பெக்டர் சொல்றத நீ கேக்குறதே இல்லையாமே? சம்பளம் வாங்குறதுல இருக்கிற சின்சியாரிட்டி சர்வீஸ் பண்றதுல இருக்கணையா? சார் மன்னிக்கணும், இவர் சிபாரிசுல ப்ரமோஷன் ஆனவர். சட்டமும் தெரியாது, சரியா சொல்லவும் தெரியாது. ஆமா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிடுச்சு. பேங்க் என்கொயரிக்கு போங்க, பிளட் பேங்க் போய் நிக்கிறீங்க. சார் எந்த பேங்க்னு விவரமா சொல்றது இல்லையா? பேங்க்னு தான் சொல்லுவாங்க, இன்னும் என்ன விவரம்? ஐஓபில பணத்தை போட்டுட்டு இந்தியன் பேங்க்ல எடுக்க முடியுமா? யோ உங்க 2 பேர் திறமைக்கு ஒரு சவாலியா? மெயின் ரோடுக்கு பக்கத்துல ஒரு பணம். சரி சார், அது தற்கொலையா கொலையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன நான் போய் ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். அர்ஜுனா, நம்ம உத்தியோகம் என்னமோ வசந்ததுதான், அது வாஸ்தவம் தான். ஆனா இந்த பணத்தை தேடுறதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது சார்? என்ன தனியா போக சொன்னா வீட்டுக்கு தான் போவேன். பணம் கிடைக்க போறது இல்ல. யாரையாவது கொலை பண்ணி யார பணமாக்கிருவோமா? ஐயோ இது வேறையா? யோ உள்ள போய் தொலைனியா? நீ வேற விளையாட்டுத்தனமா ஏதாவது பேசி தொலையாத. பணம் கிடைச்சிருச்சு. அப்பா சார் பாத்தீங்களா, போன முகம்னா பயங்கரமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது அழகா இருக்கு. பால்வடியும் வதனம். பரதேசி பைய சாகிறதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்து செத்துருக்கான். ஒரு தம்மடு பணத்துக்கிட்டே கேட்டீங்க? சே வாட்டத்தாயா கேக்குறேன். என்ன சார் என்கிட்ட போய் சிகரெட் எல்லாம் கேட்டுக்கிட்டு மரியாதை இல்லாம? அந்த மரியாதை எல்லாம் இப்ப பாக்காத குடு. இல்லடா சாரி சார். சரி சரி நான் போயிட்டு உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வரேன்டா. பணத்தை ஜாக்கிரதையா பாத்துக்க. மூதேவி பணத்தோட படி தூங்கிறாதே. ஐயோ திடீர்னு 1ஆம் நம்பர் வந்துருச்சே. போனா பத்திரமா படுத்துரு, நான் 1ஆம் நம்பருக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் பயந்தே போயிட்டேன். யோ அர்ஜுனா, எவ்வளவு நேரையா இருப்ப? சார் அந்த பணத்துக்கு என்ன வயசு இருக்கும்? பணத்துக்கு என்ன பொண்ணு கொடுக்க போறியா? வயசெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. கழுத 30 வயசு இருக்கும். சார் பணத்தை காணா சார், பணத்தை காணா சார். பணத்தை காணாமா? யோ இதே இடம் தானா? ஆமா சார். ஒருவேளை பணம் சுடுகாட்டுக்கு நடந்தே போயிருச்சா? புரியாத ஆளா இருக்கிறீங்க. பணம் எங்கேயாவது நடக்குமா ஐயா? ஐயோ ஏற்கனவே அந்த சப் இன்ஸ்பெக்டர் கரு புருன்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பதில சொல்லி தொலைக்கிறது? இப்ப நமக்கு பணம் தேவை. பாரு, மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்னமோ தேவை, நமக்கு பணம் தேவைப்படுது. இந்த பணம் சரியா வேகல. யாரோ எம்எல்ஏ காசு கொடுத்துருக்க மாட்டான். வெட்டியார் ஐயா வாங்க. வெட்டியார், எங்களுக்கு அர்ஜென்டா ஒரு பணம் வேணும். சாதாரணமா பணத்தை கேட்பீங்க, இப்ப என்னன்னா பணத்தை கேக்குறீங்களா சார்? இன்னைக்கு ராத்திரி லேட்டா ஒரு பணம் வந்துருங்க. லேட்டானா தான் போனோம், இல்லைன்னா மனுஷன். சார் பணத்துக்காரன் கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? அடைச்சா ஒரு கம்ப்ளைண்ட கூடியா, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க வரப்படு. இதுதாங்க பணம். ரொம்ப புதுசு, எங்களுக்கு தெரியாதா? ஐயோ இந்த பணம் நமக்கு ஒத்து வராது. ஏன் சார்? அந்த பணத்துக்கு தலை மொட்டையாவுல இருந்தது, இவன் முடி எக்கச்சக்கமா வச்சிருக்கானே. ஒரு நிமிஷம் இருக்கு. பக்கத்துல சலூன் இருக்கா? பக்கத்துல இருக்குது. உடனடியா போய் பார்பர் கூட்டுவான். போ. நெஞ்சம் மறப்பதில்லை. என்ன சார் பாட்டு விட்டு விட்டு வருது? ஆவிதான ஐயா, தம்மு நிக்கல. அங்க பாருங்க பெரிய போல. இந்த ஆவிக்கெல்லாம் பெரிய ஆசையா, நீளமான சுருட்ட பிடிக்குது, அதுதான் அவ்வளவு புகை. இதுக்குதான் சுடுகாட்டுக்கு வர மாட்டேன்னு ஆசையா? நான் வரேன்னு சொன்னா இத புடியா? ஏயா என்னையும் முடிச்சு ஆட்டுற? நீங்க ஆடும்போது நானும் ஆடுறேன். கவசத்தை எடுக்கிறேன். எங்க கவசத்தையே காண? நெஞ்சில இல்லையா அந்த கவசம்? கந்த சஷ்டி கவசம் ஐயா. அப்பா நேரம் பார்த்து பெல்ட் அவருமே படிக்கிறேன் பாரு. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க.
வந்தேன் ஆஹா ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா. ஆமா அங்கங்க ஒருத்தி நிக்கிறாளே அவ யாரு? ஐயோ பஞ்சாயத்து வெள்ளச்சேலை கட்டி இருக்க. ஆமா நீ யாரு? அவ புருஷ. நான் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது என்ன கட்டி பிடிச்சு நிக்கிறீங்க? வெட்டியா நல்ல நேரத்துல வந்தீயா? சுடுகாடாது நரக லோகம். ஏன் சார் நீங்க தானே பார்பர் கூட்ட சொன்னீங்க? பார்பர் ரெடி. வர சொல்லு. வாங்க. புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. இதுதான் நம்ம தேடின பழைய பணம். நான் ஏன் போனோம்? என்னைக்கு 300 அடிப்பேன், இன்னைக்கு 500 அடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டேன். என்ன பணமா மாத்திட்டீங்களே ஐயா. அப்போ இன்ஸ்பெக்டர் சொன்ன பணம் அத வந்துதான் போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே. அப்போ நாங்க யாரு? நாம தான் போலீஸ்காரங்கிறத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிரூபிப்போம். ஆமா வாங்க. இவங்களுக்கு கால் இருக்கு. பிரபாகரன் இருக்காரா? வணக்கம். அடடே சுந்தரேசன் சாரா? என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ற? டிரைவரா இருக்கேன். 4 வருஷத்துக்குள்ள ஆளை அழைச்சு முடிய நரைச்சு போச்சே. முதல் சம்சாரம் போயிட்டா கவலை, 2வது சம்சாரம் வந்துட்டா சந்தோஷம். போனவளுக்கு 50, இருக்கிறவளுக்கு 50. அதை விடுங்க, நீங்க என்ன சமாச்சாரமா வந்தீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம். பிரபாகரன் எனக்கு 20 வருஷம் பழக்கம். பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எந்த பணக்காரன் பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான்? ஆனா அம்மா அப்படி இல்ல, மகராசி. பழசையெல்லாம் அப்படியே மனசுல வச்சிருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. அர்ஜுனா சார், வேலைக்கு போகும்போது வலது கால முன்னால எடுத்து வச்சாதான் வேலை நடக்கும். ஏன் சார் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அட போயா, அவன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த ஆளு சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா 7 ஜென்மம் எடுக்கணும். தெரு தெருவா அலைய சொல்றான். அது போல கொட்டிய வையே. இந்த பக்கம் வா. வா இந்த பக்கம். நாங்க ஒரு ஆளை கேட்போம், கேட்ட உடனே மயக்கப்பட்டு விழுந்த உதப்போம். நாங்க போலீஸ். அதான் தெரியுதா? என்ன விஷயமா நீங்க சொல்லுப்பா. இவங்கிட்ட இவ்வளவுதான் மரியாதை போல இருக்கு. இவன் மாத்திரம் இல்ல, இந்த ஊரே அப்படித்தான். ஏய், கருந்தேல் கண்ணாயிரத்து தெரியுமா? யாரு? எங்க தலைவரியா கேக்குறீங்க? தலைவரா? அப்ப இவர்தான் உபதலைவர் போல இருக்கு. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க எங்க தலைவரா? அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்டா மூதேவி. தலைவரே நீ அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? என்ன கம்ப வச்சோன்னு நின்னுட்டான்? காக்கா வலிப்புக்கார மாதிரி கம்புக்கு அப்படியே நின்னுடுவான் போல இருக்கு. அப்படியே தள்ளிட்டு போ. ஐயோ, உனக்கும் பாஸ் ஆயிடுச்சா? நான் எடுக்கலப்பா. நானும் தள்ளிட்டு வர்றேன். நானும் வர்றேன். ஏய், இப்ப நான் கம்ப எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். அதேதான், நானும் என் கம்பை எடுப்பேன், கத்துன வாயிலே குத்துவேன். எடுத்துட்டேன். ஏய், இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? ஏன் இப்படி கத்துன? தலைவரை பார்க்கத்தான் வந்தோம், அரஸ்டா பண்ணிட்டோம். இந்தா புடி. லஞ்சம் இல்ல வஞ்சம். எங்க உங்க தலைவரை பத்தி சொல்லு. வாங்குவே நீ தலைவர் மேடை வச்சு ஆரம்பிச்சிருவீங்களே. சாதாரணமா சொல்லு. எங்க தலைவரை பத்தி சொல்றேன் கேளுங்க. பெரிய சுதந்திர வீரரு. காலையில 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு பல்லு விளக்கு வர இல்லங்க. இல்லையா? அட சொல்ற கேளுங்க. காலைல 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு சாராய் பின்னு இருக்கும், அத அப்படியே கப கப கபன்னு குடிப்பார். குடிச்சிட்டு 10 மணிக்கு பஜார் பக்கம் போவார். போய் அம்மாவா 5 10 கப்பம் கொடுப்பான். அதெல்லாம் வாங்கின்னு வருவாரு. வந்துட்டு 11:45 மணிக்கு போத சல்லுன்னு இறங்கிட்டோம். 12 மணிக்கு இறங்கந்தோம் ஆமா வாங்கிட்டு குத்துருவாரு. எதை வாங்கினது இல்லாம? இவர் இல்ல தலைவரு. பயமுறுத்தின கொன்னுருவேன். அப்புறம் 3 மணிக்கு சொல்லாத. மறுபடியும் சாராயத்தை குடிப்பாரு. எங்களுக்கு தெரியும். பழையபடிக்கும் கடைக்கு போவாரு, எல்லாரும் கப்பம் கொடுப்பாங்க. 4 மணிக்கு போத இறங்கிரும், பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாரு. அதுதான் இல்ல, பின்ன வசூல் பண்ண பணத்தை எல்லாம் சுத்திக்கின்னு வீட்டுக்கு போயிடுவாரு. என்னங்கடா அது? மத்தியானத்துக்கு அப்புறம் கதையே மாறுது. கால வந்து ஆளை காணோம். யாரு? அங்க ஒருத்தன் கருந்தேல் கண்ணாயிரம் யாருன்னு கேட்ட உடனே விழுந்தா, இவன் என்ன கேட்காம விழுறானே? மூஞ்சிலே குத்துவேன். உன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு.
கருந்தேள் கண்ணாயிரங்கிறது யாரு? கருந்தேள் கண்ணாயிரம் நான் தானுங்க. கருந்தேல் கண்ணாயிரம்னு அவன் விழுகுறான், இங்க நீயே விழுகிறியா? இறங்கி போச்சு இல்லீங்களா? கொஞ்சம் ஏத்திக்கிட்டாக்கா மீசியா நின்னுடும், நானும் ஸ்டேடியா நின்னுடுவேன். வேணவே வேணாம், உன்னை அரெஸ்ட் பண்றோம். ஆமா, கருந்தேல் கண்ணாயிரத்தை அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். இங்க கொண்டாந்து விட்டுருக்கீங்களே கருந்தேளு, அவன் மேல என்ன கேஸ் போடுங்க? கருந்தேல் கொட்டை வந்துச்சுன்னு கேஸ் போடுங்க சார். அவன் கொடுக்கத்தான் விட்டு விட்டீங்களே. போதைன்னு போடுங்க சார். அவன் தான் போதையில இல்லையா? ஏன் ஊதி பாத்துட்டீங்களா? இப்ப ஊதுறீங்க? என்ன உஷ புஷ அடிதடின்னு போடுங்களேன். அப்படி நடந்த மாதிரி எதுவும் தெரியலையே. நீங்க முழுசா வந்திருக்கீங்க, எனக்கு விட்னஸ் வேணும். ஏன் சார் இது வரைக்கும் விட்னஸ வச்சுக்கிட்டா கேஸ் போட்டோம், அப்புறம் தானே ஜோடிப்போம். அனாவசியமா பேசாத, அது வேற இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சப் இன்ஸ்பெக்டர். ப்ரூஃப் வேணும். நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இல்லையா? ஷூர், ஐ வாண்ட் ஐ விட்னஸ். யார் அடிச்சது? நீங்களே உங்களை அடிச்சிட்டீங்க சார். இந்த உடம்ப வேற எவன் வந்து அடிப்பான்? என்னயா பைத்தியக்காரன் மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வர்ற? இன்னைக்கு வெயில் அதிகம் இல்லையே? ஏயா கைய பிடிக்கிற? நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. ஏன் நான் ரிட்டையர்டா ஒர்க்ல இருக்கேயா? உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? நீ ஒரு அக்யூஸ்ட். ஒண்ணு நீ கொலை பண்ணிருக்கணும், இல்ல கொள்ளை அடிச்சிருக்கணும். அட பாவி, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? என்னோட டிடெக்டர் எப்பவுமே தப்பு பண்ணாது. பச்சை எரிஞ்சா நல்லவன், ரெட் எரிஞ்சா கெட்டவன். எல்லாரையும் விட்டுட்டு உன்னை பார்த்து ரெட் எரியுத ஏன்? ரெட் அதிகமா இருக்கியா? எதுவா இருந்தாலும் வா, ஸ்டேஷன்ல சொல்லு. வாயா. ஐயே ஏய், கார்ப்பரேஷன் பொம்பளை தண்ணி வருது. கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள், Yes. அரஸ்ட். வெயிட் a minute. அர்ஜுனா, தலைவா, ஆ. தலைவரையா நான் கைது பண்றது? என் தலைவர் எந்த தப்பும் செய்ய மாட்டாரே. ஆமா, இவர் யாரு? ஏசியா டிசியா? இவன் ஒரு ஓசியா. இவனை புடிச்சு ஒரு நாளாவது உள்ள வச்சு பார்க்கணும். அரெஸ்ட் பண்ணு. என்னையா? உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறது? வாயா. தலைவா, டம்ளரு. அட பெரிய டம்ளர், அப்புறம் பாத்துக்கலாம் வாயா. 100 மில்லி குடியா? லைட்டா சாங்கா? யோ, இது என்ன டீ கடையா? சாராயம் குடியா? யோ பரவலா குடியா? சேஸா? சியர். டிசி பிசி. ஐயா, பிசி. ஐயா, ஓடாதீங்க, ஓடாதீங்க. எப்படியா ஓடாம இருக்க முடியும்? பிசி வராராமே. என்ன தெரியல? யாரு? அண்ணன் தாங்க சாராய தந்தை. தந்தையா? அப்ப சாராய அம்மா யாரு? இவங்க சம்சாரம். நீ யாரு? நான் சாராய சின்ன தந்தை. இதுக்கெல்லாம் வருஷா? உங்க கொள்கை என்ன? சாராயம். அடாடாடா, அருமையான கொள்கை. அப்ப உங்க சின்ன என்ன பாட்டா? இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இல்லையா பாத்துருக்க போறேன். சாராய கடையில தான் பாத்துருப்பேன். பாத்திருப்பியா? ஆனாவே வரல. எல்லாமே எஃப்எல் போட்டு பேசுறாரு. எல்லாம் எஃப் போட்டு தாங்க பேசுவாரு. இது என்ன பிரமாதம்? 3000 போட்டிருக்காருங்க. பேங்க்ல பணமா? சாராயத்தை வாயில போட்டிருக்காருங்க. முட்டை போடுங்க, முட்டை போடுங்க. முட்டை போடுறதுக்கு இது என்ன சத்துணவு கூடமா? ஆமா, டிசி பிசி. உட்காருங்க, உட்காருங்க. உங்களுக்கு தான் சொன்னேன். நீ ஏன் அழுகுற? பிசி நினைச்சு அழுகுறியா? என் தம்பிய நினைச்சு அழறேன். ஏன்? என் தம்பி சொன்னா, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு வயசா ஆயிடுச்சு, வழுக்கையும் விழுந்துடுச்சு. எதுல? தலையில தான். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிங்கோன்னு சொன்னான். உன் மேல உள்ள பிரியத்துல சொல்லிருப்பாயா? அப்படி நினைச்சுதானையா நானும் கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? முதலிரவு நடந்திருக்கும். அதுதான் இல்ல, முதலிரவு நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என் தம்பி இழுத்துல ஓடிட்டாயா. அட பாவி. ஓடந்தான் ஓடனா, என் கண்ணுல படாம ஓடி இருக்க கூடாதா? இதே சாராய கடையில என் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து என் தம்பி தண்ணி அடிக்கிறாயா. என்ன பாத்துக்கிட்டா இருக்கீங்க? சீக்கிரம் மில்லிய வாங்குங்க. இல்ல, அண்ணன் அடிக்கடி வர்ற கடையாச்சே, பாத்துருவாரோன்னு யோசிக்கிறேன். அவரு கிடக்குறாரு. அவர் வரதுக்குள்ள நம்ம சீக்கிரம் புடிச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கே ஓகேயா? இந்தாங்க, புடிங்க, அடிங்க. 300. 300 தூக்கி இருங்கிறீங்களா? 200 அடிக்கிறீங்களா? எனக்கு 500 வேணும். அடடடடா, அண்ணி தண்ணியில என்ன முன்னேற்றம்! எங்க அண்ணன் அந்த அளவுக்கு நல்லா அது பழக்கப்படுத்தி. நானா பழகிக்கிட்டது. சுய கல்வி. புடிங்க, அடிங்க. நீங்க குடிங்க. ஏன்? அதுதானே பதிபக்தி. அத நீங்க சொல்றீங்களா? சீக்கிரம் குடிங்க, இல்லன்னா மனசு மாறிடுவேன். வேற யாரு கூடயாவது ஓடிடுவீங்கிறீங்களா? விட்டா 1000 மில்லி கேட்டுடுவேன். அடடடடா, அன்னைக்கு தண்ணியில நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. Cheers. அண்ணி, வள
எங்க ஓடி போயிட்டாங்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்ப? எங்க காணா? எங்க காணா? ஓடி போயிட்டாங்களா? இந்த வீட்டுக்கு வர்றேன். ஏடிசிபிசி குடிக்கிறதே ஓசி, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்கயா தோசை காணா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்டுன்னு வரணும். அட கையில கயிறு, கண்ணுக்குட்டி பின்னால வருதா? கண்ணுக்குட்டியா என்ன குட்டின்னு பாருங்க. பொண்டாட்டி பொண்டாட்டிய வீட்டுல எல்லாம் விட்டு வரணும். வீட்டுல விட்டுட்டு வந்தா தம்பி தள்ளிட்டு போயிருவாயா? தம்பி தள்ளிக்கிட்டு போயிருவானா? அட உனக்கு என்னையா தெரியும்? அனுபவப்பட்ட எனக்கு இல்லையா தெரியும்? என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தை சாராய கடைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது தப்பு. நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. உரைக்கிற மாதிரி சொல்றதுக்கு அவர் என்ன மிளகாயா? ஏண்டி, நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு முன்னால என் தம்பிய கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு நீ சொல்ல அவன் வாயை திறக்க, நீங்க சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லும் போது நீ வாயை திறக்க. குடிச்சாங்களா இல்லையா? குடிச்சது மட்டுமா, 2 பேரும் கட்டி பிடிச்சாங்களே. அவங்க 2 பேரும் சாராயம் குடிச்சப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சேன். ஐயோ ஐயோ ஐயோ, பொய் பொய் பொய். ஏங்க நீங்க எல்லாம் பொண்டாட்டி புள்ளியோட பிறக்கலையா? பொண்டாட்டியோட பிறக்க முடியாது, அக்கா தங்கச்சியோட தான் பிறக்க முடியும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாருங்க, இந்த முட்டை மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த கடைக்கு வரல வரல வரல. அடியே, முட்டையை நசுக்கிட்டியடி, உள்ள இருக்க கொஞ்சம் செத்து இருக்கும். அவிச்ச முட்டையில குஞ்சு இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். போன வாரம் எங்க வீட்டு முட்டையில குஞ்சு இருந்துச்சு. அது போட்ட முட்டையா? பின்ன இது என்ன செஞ்ச முட்டையா? போங்கடா, வந்துட்டானுங்க நியாயம் சொல்றதுக்கு. எரிச்சல கிளப்பாதீங்கடா.